இந்த மாதிரிலாம் புதுசாக செய்யும்போது பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 2 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே 1 கப்பில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு வந்து நம்ம அந்த கொலக்கட்டை மாவுக்கெலாம் பிடிக்கிறதுக்கெலாம் மாவு பிசைவோம் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்குலே தண்ணி இருக்கும். மாவு பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் பார்த்திங்களா. இப்போ வந்து அப்படியே இந்த சைஸுக்கு வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவுலேயும் உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசி மாவில் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி வந்து உருண்டை பிடிச்சிக்கணுங்க. இப்போ இதை வந்து அப்படியே லைட்டாக தட்டிட்டு கையில் கூட கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் கூட தடவிக்கணுங்க. பாருங்கள், அந்த உருண்டையை வந்து இப்படி லைட்டாக தட்டிட்டு இப்படி பாட்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே லைட்டாக ப்ரெஷ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையிலையும் செஞ்சுக்கலாங்க. ஆல்ரெடி வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து காய வச்சிட்டேங்க. பாருங்கள், எல்லா மாவுலுமே இதே மாதிரி செஞ்சுட்டேன் பாருங்கள். இப்போ இட்லி தட்டி மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வந்து இந்த மாவு வந்து வெந்து வரட்டுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாயில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு இருக்குங்க, பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்த பின்னாடி இப்போ வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இது பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது எப்படி சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லைங்களா. ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் பசங்களுக்கு வீட்டில் எல்லாருமே சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.